இந்த இறுதிப் போட்டியில் பல பிரச்சனை இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இறுதிப் போட்டியில் வெற்றியினை தனதாக்கி ரூபாய் 2 லட்சம் பெறுமதியான பணப்பரிசிலும் வெற்றி கிண்ணத்தினையும் தட்டிக்கொள்ளப் போகின்ற அணி யார் என்பதனை அதிபதி மைதானத்தின் எல்லையோடு காணப்படுபவர்களுக்கான அன்பான அறிவித்தல். போட்டியானது தற்பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட இருப்பதனால் எல்லைக்கோடுகளுக்கு அப்பால் நின்று போட்டிகளை கண்டுகளிக்குமாறு தயவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லைக்கோடுகளுக்கு அப்பால் நின்று போட்டிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவேளை போண்டை அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மைதானம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களினுடைய தலைவர் ஹாபிஸ் அவரோடு இணைந்து அசாத்துல்லா ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மைதானம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதிப் போட்டி மைதானத்தில் தற்சமயம் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. TPSL 4வது பருவ காலத்தினுடைய பகுடத்தினை எந்த அணியினர் தனதாக்க காத்திருக்கிறார்கள் என்று இத்தொடர்புக்கான அனுசரணையாளர்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனுசரணையாளர்களாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிரீன் ஹார்வெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரும், கேஜெம்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரும், அதே போன்று கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தினரும் இத்தொடருக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பந்து வீச்சு மைதானத்தில் வீசப்படவிருக்கிறது. ஷெஃபர்ட் அணியின் சார்பாக ஆரம்ப பந்து வீச்சாளர் ஆஷிக் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஹாபிஸ் மற்றும் அசாத்துல்லா ஆகியோர் மைதானம் எழுந்திருக்கிறார்கள். ஹாபிஸை பொறுத்தவரை இந்த சுற்றுத்தொடரில் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை பெற்ற 2வது வீரராக காணப்படுகிறார். இன்னும் ஒரு ஓட்டங்கள் பெற்றால் 2 ஓட்டங்கள் பெற்றால் இச்சுற்றுத்தொடரில் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை பெற்ற வீரராக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. හොඳයි දා අපරකට අලලේ දවතනේ කල්කුඩා ඩොන්ට් ටච් ශප්පියෝගත අකුසලානක තරක මාලාවේ ஈசப்பட்டவர்கள் வீச்சு அழித்தாடப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட். மீனோட்டி சேரன் அவர் 6 ஓட்ட முதல் பந்திலே ஹாபிஸ் தனதாக்கி இருக்கிற அணி ஓட்ட எண்ணிக்கை 6 ஆரம்பமாகிறது. வீசப்பட்ட முதலாவது பந்து வீச்சினை 6 ஓட்டமாக மாற்றம் செய்திருக்கின்றார் அணியினுடைய தலைவர் ஹாபிஸ். மீண்டும் பந்து வீச்சாளர் ஆசிக்கின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கின்றது. முதலாவது பந்து வீச்சு பரிமாற்றத்தினுடைய 2வது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் வேகம் பெறுகின்றார். வீசப்பட்ட பந்து வீச்சு நேர்த்தியான பந்து வீச்சு. விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கின்றது. முதலாவது பந்து வீச்சு பரிமாற்றத்தினுடைய 3வது பந்தினை வீசுவதற்காக பானந்துர சூப்பர்ஃபேஷன் அணியின் சார்பாக பந்து வீச்சாளர் ஆஷிக் வேகம் பெறுகின்றார். வீசப்பட்ட பந்து வீச்சு மிக நேர்த்தியான பந்து வீச்சு. விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கிறது. ஓட்டம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனது பந்து வீச்சு பரிமாற்றத்தின் 4வது பந்தினை வீசுவதற்காக வீசப்பட்ட பந்து வீச்சு மூலம் அணிக்காக ஒரு லெக் பைஸ் மூலமான ஒரு ஒற்றை ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து வீச்சு வீசப்பட இருக்கிறது. பந்து வீச்சாளர் ஆசி துடுப்பாட்ட வீரர் அசாத்துல்லாவை நோக்கி வீசப்பட பந்து வீச்சு தடுப்பாடப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு ஓட்டத்துடன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது பந்து நிறைவில் விக்கெட் இழப்பு 8 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கல்குடா டோன்டச் அணியினர். மைதானத்தில் ஆட்டமிழக்காமல் அணியினுடைய தலைவர் ஹாபிஸ் மற்றும் இளம் துடுப்பாட்ட வீரர் ஆஷாதுல்லா ஆகியோர் மைதானத்தில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
இச்சுற்று தொடரிலே அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் டோண்டிச் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் தலைவருமான ஹாஃபிஸ். இரண்டாவது பந்து வீச்சு பரிமாற்றத்தின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் அல்பான் தயாராகின்றார். அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக மறுமுனையில் துடுப்பாட்ட வீரர் அசாதுல்லா காணப்படுகின்றார். வீசப்பட்ட பந்து வீச்சு மூலம் அங்கு இலகுவான முறையில் ஒரு ஒற்றை ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பெற்ற ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கையானது 9 உயர்வடைந்திருக்கின்றது. හිනිමේ දෙවන පන්දුවරය ආරම්භ කර තිබෙන්නේ ලකුණු තත්ත්වයේ ලකුණු 9ක් ලබා සිටින්නේ ඩොන්ටච් කණ්ඩායම. ඔනිච්ච භූමිය තුල ප්‍රබල පානදුර සුපර්පැෂන් ඉදිරියේ අවසාන මා තරඟය තුල ක්‍රීඩා කරන්නේ ලෙෆ්ට් ආම් ඕවර් ද විකට් ආකාරයෙන් අල්ෆාන් සුදානා වම්පතින් මතවේග පන්දු යවන මෙවර දෝලනයක් සමගම විකට් රකින්න අතට පන්දුව ගමන් කරන විට ලකුණක් ලබා ගැනීමට ඉඩ කඩ නැහැ. வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு ஓட்டமற்ற பந்தாக வீசியிருக்கின்றார் பந்து வீச்சாளர் அல்பான். வீசப்பட்ட பந்தினை 6 ஓட்டமாக மாற்றம் செய்திருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர் ஹாஃபிஸ். பெற்றுக் கொடுக்கப்பட்ட 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 15 உயர்வடைந்திருக்கின்றது. இரண்டாவது பந்து பரிமாற்றத்தின் 4வது பந்து வீச்சு வீசப்பட இருக்கிறது. பந்து வீச்சாளர் அல்பான், துடுப்பாட்ட வீரர் ஹாஃபிஸ். ஹாஃபிஸ் மைதானத்தில் இதுவரை 2 ஆரோட்டங்களுடன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். 6 பந்துகளை சந்தித்து பார்க்கலாம். இரண்டாவது பந்து பரிமாற்றத்தின் 4வது பந்து வீச்சு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 ஆரோட்டங்களை வெற்றிக் கொடுத்திருக்கிறார் ஹாஃபிஸ். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 21 உயர்வடைந்திருக்கிறது. ஹாஃபிஸினுடைய ஓட்ட எண்ணிக்கை 18 உயர்வடைந்திருக்கின்றது. மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டோன்டச் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற டிடிஎல்சி சீசன் 4க்கான இறுதிப் போட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டியானது கல்குடா டோன்டச் மற்றும் பானந்துர சூப்பர்வெசன் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஓட்டமாபடி அபிரலி பொது விளையாட்டு மைதானத்திலே தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் வேகம் பெறுகின்றார். හිනිමේ දෙවන පන්දුවර නිමා වී තිබෙන්නේ ලකුණු තත්ත්වයේ ලකුණු 21 ලබා සිටින්නේ. ලකුණු 21 කිසිදු කඩලක් නොදෙවේ ඩොන්ටච් කණ්ඩායම ප්‍රබල අංක 1 සුපර් පැෂන් ක්‍රීඩකයන්ට මුල් පන්දුවර දෙක තුල දෙවන පන්දුවරේ තුල අල්පාන් ඉදිරියේ දැවන්ත පාරවල් දෙකක් එල්ල කරමින් දැන් හොඳ ආරම්භයක් ලබා සිටින්නේ. තුන්වන පන්දුවරේ දැන් ආරම්භ කිරීම සඳහා සූදානම්. மூன்றாவது பந்து வீச்சு பரிமாற்றத்துக்காக பந்து வீச்சாளர் கயான் அழைக்கப்பட்டிருக்கிறார். சூப்பர்விஷன் அணியின் சார்பாக மறுபடியில் டோன்டச் அணியின் சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அசாதுல்லா மைதானத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பதுவீச்சாளர் கயான் பிரதான வீதி முறையிலிருந்து துடுப்பாட்ட வீரர் அசாதுல்லாவை நோக்கி வேக பெறுகிறார். வீசப்பட்ட பந்து வீச்சு மிக நேர்த்தியான பந்து வீச்சு. விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கிறது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. හිනිමේ තුන්ගඩ පන්දුවරේ තුල රැඳී සිටින්නේ ගයාන් දිස්සක අධිකාරී පන්දුවරේ ආරම්භ කරන්නේ ලුකීගොඩ ජාන් විද්‍යාලයෙන් අධ්‍යාපන ලැබීමේ සැල පන්දු කඩාවට ප්‍රවිෂ්ඨ වන ජ්‍යෙෂ්ඨ ක්‍රීඩකයෙක් ශ්‍රී ලංකාවේ විවිධ කණ්ඩායම් තුල අතීතයේ මේ ශ්‍රේෂ්ඨය තුල නියෝජනය කර අපේ 11 මිත්‍රනේ දකුණු තින් මද වේග පන්දු යවන්න මෙවන පන්දු ආක්‍රමණය කරනවා. පන්දු පාර එල්ල කරන්නේ ඩිබේට් විකට් කලාපේ දක්ෂ ලෙස පන්දු රැකීමක් පන්දු අනාතර කර ගන්නවා. ලකුණු තත්ත්වය ලකුණු 22ක් ඇටට වැඩි කර ගන්න තිබෙන්නේ.
வீசப்பட்ட பந்து வீச்சு அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறந்ததொரு கள்ளத்தடுப்பின் காரணமாக ஒரு ஓட்டத்துடன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடிநோட்ட எண்ணிக்கை 22 நடந்திருக்கிறது. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தின் மூன்றாவது பந்து வீச்சு. பந்து வீச்சாளர் கயான் துடுப்பாட்ட வீரர் ஹாபிஸை நோக்கி இதுவரை 2.2 பந்துகளை எதிர்கொண்டு 22 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் கல்குடா டோண்டச் அணியினர். மைதானத்திலே ஆட்டமிழக்காமல் அணியினுடைய தலைவர் ஹாபிஷ் மற்றும் ஆஷாதுல்லா ஆகியோர் மைதானத்திலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பந்து வீச்சாளர் கயான் வேகம் பெறுகின்றார். தனது பந்து வீச்சு பரிமாற்றத்தினுடைய மூன்றாவது பந்தினை வீசுவதற்காக வேகம் பெறுகின்றார். வேகம் பெற்று வீசப்பட்ட பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார். பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. டோண்டச் விளையாட்டுக் கழகத்தினுடைய முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அணியின் தலைவர் ஹாபிஷ் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். அவரது இடத்தை நிரப்புவதற்காக மைதானத்திலே களம் நுழைகின்ற துடுப்பாட்ட வீரர் ஆஷிக் மைதானத்திலே களம் நுழைந்து கொண்டிருக்கின்றார். මෙතිකල අපිත් ඉන්දස්කම් අතර සිටි ආපිෂ්කඩ අපිට ඒවත් වෙනවා ගාන්දිස්සගේ අධිකාරගේ පාන්දුවට මහිතන්නේ උඩ පාන්දුවක් එක ගන්නවා සමගම කවකෝන දෙශයෙන් මුල්ම කඩුල අයින් වෙනවා අනාවක පිතිකරුවා කඩ අපිට ආශිකඩ අපිට අංක 3 පිතිකරුවා ආටියට කඩ අපිට ප්‍රශ්න වෙ සිටිනේ දකුණ තින් මාදුවේග පාන්දිය වන කඩක ප්‍රධාන විනිශ්චයකාරතුමාන් පසු කරමින් පාන්දුවක් යොමු කරනවා. පාන්දුව පාදයේ රැවටෙනවා සමගම ලකුණක් ප්‍රතිමාරු කර ගන්නවා. ඒ පාද ලකුණක් හැටියට ප්‍රධාන විනිශ්චයකාරවරයා තීරණය ලබා දෙනවා. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தில் இறுதி பந்து வீசப்பட இருக்கிறது. இதுவரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கல்குடா டோண்டச் அணியினர். மூன்றாவது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து வீச்சு. வீசப்பட்ட பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார். பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விக்கெட்டினையும் இழந்திருக்கின்றார்கள் டோண்டச் அணியினர். තවත් කඩලක් අයින් වෙනවා අපි එක ඩාලරේ තවතනි ලකුණු තත්ත්වය වෙනසක් නැහැ. ලකුණු 22 රැඳී සිටිනේ මුල් පන්දුවර දෙකේ තුල හොඳ ආරම්භයක් ලැබුණා. නම් තුන්වන පන්දුවරේ තුල ගයාන්ගේ පන්දුවරේ තුල කඩොල් දෙකක් ලබා ගන්නවා සමගම ලකුණු තත්ත්වය புதிய துடுப்பாட்ட வீரராக மைதானத்திலே மனாசிர் மைதானத்திலே களம் நுழைந்திருக்கின்றார். ලකුණු 23ක් ලබා සිටින්නේ අපි එක ඩාලරේ තවතනේ. பந்து வீச்சாளர் அசத் அழைக்கப்பட்டிருக்கின்றார். மறுமுனையில் துடுப்பாட்ட வீரர் ஆஷிக் காணப்படுகின்றார். வீசப்பட்ட பந்து வீச்சு மிக நேர்த்தியான பந்து வீச்சு. விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. ලකුණු 23ක් ලබා සිටින්නේ අපි එක ඩාලරේ තවතනේ. මෙවර පාන්දු පාර ඔප්රයි පාන්දු පාරෙල්ල කරනවා අපි එක ඩාලරේ තවතනේ. ආල්ෆාන්ට පාන්දුව නතර කර ගැනීමට ඉඩ කල නැහැ. ලකුණු 4ක් එකතු වෙනවා ලකුණු පූර්වට. ලකුණු 27ක් ඇටියට වැඩි කරගෙන තිබෙන්නේ.
அணிக்காக ஒரு 4 ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 27 உயர்வடைந்திருக்கின்றது. மீண்டும் பந்து வீச்சு பரிமாற்றத்தினுடைய 3வது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் அசந்த தயாராகின்றார். அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக மறுபடியில் துடுப்பாட்ட வீரர் ஆஷிக் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். මෙවර සාර්ථක පන්දුවක් යොමු කරනවා සමගම ලකුණක් ලබා ගැනීමට ඉඩකඩ නැහැ. මෙවර සුදාන අශ්‍යාන්ත ලේපා පන්දුවක් යොමු කිරීම සඳහා සාර්ථක පන්දුවක් යොමු කරනවා ලකුණක් ලබා ගැනීමට ඉඩකඩ නැහැ. පේකොඩාලේ තවතනේ මෙවරත් පන්දුවක් යොමු කරනවා පේකොඩාලේ තවතනේ ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 4 பந்து ஓவர்கள் நிறைவின் போது 27 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. පන්දුවර 3ක් නිමා වී තිබෙන්නේ ලකුණු තත්ත්වයේ පන්දුවර 4ක් නිමා වී තිබෙන්නේ පේකොඩාලේ තවතන තව එක් පන්දුවරක් ඉතිරිව තිබෙනවා ලකුණු තත්ත්වයේ ලකුණු 27යි අවසාන පන්දුවර ආරම්භ කර තිබෙන්නේ ප්‍රශාන දාමික මුල් පන්දුවට පන්දුව පාරෙල්ල කරනවා ආශික් උඩ පන්දුවක් රැක ගන්නවා සමගම තවත් කඩුලක් අයින් වෙනවා
கல்குவா டோண்டோச்சி விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டின் கீழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற டிடிஎல்சி பருவகால நான்கினுடைய இறுதிப் போட்டி ஓட்டமாவடி அமீர் அலி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியிலே கல்குடா டோண்டோச்சி விளையாட்டுக் கழகத்தினை எதிர்த்து பானந்துரை சூப்பர் பெசன் அணியினர் இந்த இறுதிப் போட்டியில் பல பிரச்சனை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் ஆரம்பத்தில் ஆடை சுழற்சியில் வெற்றியினை தரதாகிய கல்குடா டோண்டச் அணியினுடைய தலைவர் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்திருந்தார். அந்த வகையில் மட்டுப்படுத்தப்பட்ட 5 பந்து ஓவர்கள் நிறைவின் வேளையில் 3 விக்கெட்டுகளை இழந்து 37 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். 38 என்கின்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற டிடிஎல்சி சுற்றுச்சூழலினுடைய அனுசரணையாளர்களாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கிரீன் ஹார்வெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர் இத்தொடரின் அனுசரணையாளர்களாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து கே ஜேம்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர் இத்தொடருக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தினர் இத்தொடருக்கான அனுசரணையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருபத்தி 5 பந்துகளை சந்தித்து 38 ஓட்டுகள் பெற வேண்டும். இந்த போட்டியிலே சூப்பர் பெசன் அணியினர் வெற்றியினை தரதாக வருமானால் இந்த டிடிஎல்சி தொடரில் சாம்பியன் மகுடம் சூடுகின்ற அணிக்கு ரூபாய் 2 லட்சம் பெறுமதியான பணப்பரிசில் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது என்பதனை அறிய தருகின்றோம். இத்தொடருக்கான முற்றுமுழுதான அனுசரணையினை எமது கிரீன் ஹார்வெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், கே ஜேம்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், அதே போன்று கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனம் ஆகியோர் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இறுதிப் போட்டிக்கு நடுவர்களாக கல்குடா கிரிக்கெட் நடுவர் சம்மேளனத்தினுடைய நடுவர்களான சியாத் மற்றும் ஃபர்சான் ஆகியோர் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தோடு பாடவீரர்களாக 38 என்கின்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்த ஆடுவதற்காக வேண்டி தனுஷ்க சம்பத் அதிமனு அசந்த லெஃபா ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட வீரர்களாக மைதானம் விரைந்திருக்கிறார்கள். ஆரம்ப பந்தோபத்தை வீசுவதற்காக வேண்டி டோண்டச் அணி சார்பாக சராப் அழைக்கப்பட்டிருக்கிறார். வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு ஒட்டுமொத்த பந்தாக வீசப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கு 24 பந்துகளில் 38 ஓட்டங்கள். ஷராப் ஒரு சிறந்த இளம் வேக பந்து வீச்சாளர். தொடர்ந்து பார்க்கலாம். 2வது பந்து வீச்சு. வீசப்பட்ட பதிவீச்சர் அகல பதிவீச்சர் நடுவர் அறிவு தந்திருக்கிறார். எதிரியின் ஓட்டம் மூலம் ஒரு ஓட்ட எண்ணிக்கை கிடைக்கப்பெற அணியின் ஓட்ட எண்ணிக்கை 1 ஆரம்பமாகிறது. மறுபடியும் பதிவீச்சாளர் ஷரப் 2வது பந்து வீச்சு. வெற்றி இலக்கு 24 பந்துகளில் 37 ஓட்டங்கள். வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு நேர்த்தியான பந்து வீச்சாக இருந்தாலும் கூட கள்ளத்தடுப்பாட்ட வீரர் கபடியின் காரணமாக 4 ஓட்டம் கிடைக்கப்பெற அணியின் ஓட்ட எண்ணிக்கை 5ஆக உயர்வடைந்திருக்கிறது. வீசப்பட்ட பதிவீச்சர் அகல பதிவீச்சு நடுவர் அறிவு தந்திருக்கிறார். எதிரென்ற முறையில் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெற அணியின் எண்ணிக்கை 6ஆக உயர்வடைகிறது. ලකුණු 6ක් ලබා සිටින්නේ පෙරකඩාල ලයිතවත ලකුණු 38ක් අභියෝගයක් තිබෙන්නේ
සුපර් පැෂන් கிடைக்காண்ட මේ තරඟ මාලාවේ ශූරයින් එඩිට අභිෂේක ලබා ගැනීමට පිකඩාලනේ තවතනේ ආරම්භක ප්‍රතිකාරවාන් යුගලය කඩා පිටිය තුල රැඳී සිටින්නේ දකුණ තින් මද වේග පන්දු යවනා මෙවර ධනස්ක සම්පත් ඉදිරියේ පන්දුවක් යොමු කරනවා පන්දු පාරෙල්ල කරනවා ලකුණක් පැතිමාරු කර ගන්නවා வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்தாடப்பட்டிருக்கிறது ரோட்டம் கிடைக்கப்பெற அணிநோட்டு எண்ணிக்கை 7 உயர்வடைகிறது வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்தாடப்பட்டிருக்கிறது ரோட்டம் கிடைக்கப்பெற அணிநோட்டு எண்ணிக்கை 8 உயர்வடைந்திருக்கிறது முதலாவது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து வீச்சு வீசப்பட இருக்கிறது ඉනි මේ මුල්ම පන්දුවරේ තුල රැඳී සිටින ලකුණු 8ක් ලබා සිටින්නේ තාමත් ආරම්භක ප්‍රතිකාරවාන් යුගලයේ සුපර් පැෂන් කණ්ඩායමේ නියෝජනය කරමින් කඩා පිටිය තුල රැඳී සිටින අපේ කඩාලවලේ තවතන මේ තරගයේ වාණිජ්‍යමය වටිනාකම ලක්ෂ්‍යයි අපේ කඩාලවලේ තවතන මේ තරගයේ ජය ගන්නා කණ්ඩායමට समस्त तरंग मालावी लक्ष्य दिगක් ලබා දෙනවා අපේ කඩාලවලේ තවතනේ வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்தாடிவிட்டு ரோட்டம் கிடைக்கப்பெற அணிநோட்டு எண்ணிக்கை 9 உயர்வடைகிறது முதலாவது பந்து நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 9 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் பாணந்தர் சூப்பர் பேஷன் அணியினர் வெற்றியிலக்கு 20 பந்துகளில் 29 ஓட்டங்கள் ඉනි මේ මුල්ම පන්දුවරේ නිමා බසටාන් තබන විට ලකුණු තත්ත්වයේ ලකුණු 9යි අපේ කඩාලවලේ තවතනේ රිස්මින් ඉනි මේ දෙවන පන්දුවරේ ආරම්භ කිරීම සඳහා සුදානා රිස්මින් රයිට් ආම් ඕවර් ද විකට් ආකාරයෙන් ධනුෂ්ක සම්පත් ඉදිරියේ පන්දුවක් යොමු කරනවා අපේ කඩාලවලේ තවතනේ වයිට් පන්දුව සමගම අතිරේක ලකුණක් එකතු වෙනවා ලකුණු පුරුවට ලකුණු 11ක් ඇටියට වැඩි කරගෙන තිබෙන්නේ வீசப்பட்ட பந்து வீச்சு ரகல பந்து வீச்சு ஒரு அறிவித்தல் மேலும் உதிரி ஓட்டம் மூலமாக ஓட்ட எண்ணிக்கை ஒன்று கிடைக்கப்பெற மொத்தமாக ஓட்ட எண்ணிக்கை 2 அதிகரித்து 13 உயர்வடைகிறது ලකුණු 11ක් ලබා සිටින්නේ අපේ කඩාලවලේ තවතනේ අශාන්ත ලෙපා ඉදිරියේ පන්දුවක් යොමු කරනවා පියවර සාර්ථක පන්දුවක් வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நேரடியாக பந்து வீச்சு துடுப்பு மட்டையில் பட்டு விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைந்திருக்கிறது ஓட்ட எண்ணிக்கை 11 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது 19 பந்துகளில் வெற்றி இலக்கு 27 ஓட்டங்கள் வீசப்பட்ட பந்து வீச்சு ஃபுல்டஸ் முறையிலான பந்து வீச்சு மிட் திசையினோடாக ஒரு 6 ஓட்டத்தினை அசங்க பெற்றுக் கொடுக்க அணிநோட்ட எண்ணிக்கை 17 உயர்வடைந்திருக்கிறது ලකුණු සමගම ලකුණු 17ක් ඇටියට වැඩි කරගෙන තිබෙන්නේ පුටෝස් පන්දුවක් යොමු කරනවා සමගම ඕෆ් ට්‍රයි පන්දු පාරෙල්ල කරමින් අශාන්ත ලෙපා ලකුණු 6ක් එකතු කර ගන්නවා දමුණු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 17යි ආරම්භක ප්‍රතිකාරවාන් යුගලයේ රැඳී සිටින්නේ මෙවරත් පන්දුවක් යොමු කරනවා අපේ කඩාලවලේ තවතනේ පන්දු පාරෙල්ල කරානේ 18 වන ලකුණ එකතු වෙනවා ලකුණු පුරුවට வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்தாடப்பட்டிருக்கிறது ஓட்ட எண்ணிக்கை 18 உயர்வடைந்திருக்கிறது
நான்காவது பந்து வீச்சு. මෙවර කෙටි පාන්දුවකට පාන්දු පාර ඉල්ල කරන ටීම් මිඩ් විකට් කලාපයේ ධනුෂ්ක සම්පාත් ලකුණු 6ක් එකතු කර ගන්නවා. මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 24ක් ඇටියට වැඩි කරගෙන තිබෙන්නේ. வீசப்பட்ட பந்து வீச்சு தனுஷ்க சம்பத்தினால் தடுத்தாடப்பட்ட ஒரு 6 ஓட்டம் கிடைக்கப்பெற அணியின் எண்ணிக்கை 24 உயர்வடைகிறது. வெற்றி இலக்கு 16 பந்துகளில் 14 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. பந்து வீச்சாளர் ரெஸ்மின் இரண்டாவது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து வீச்சு. මෙවර පාන්දු පාර ඉල්ල කරනවා බැක්පිරිස් කාලෙක්සා ෆයිනල් එක කලාපයේ ලකුණු 4යි. ඒ ලකුණු 4 සමගම ලකුණු 28ක් ඇටියට වැඩි කරගෙන තිබෙන්නේ. வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு ஃபோக்கஸ் முறையிலான பந்து வீச்சு தனுஷ்க சம்பத்தினால் தடுத்தாடப்பட்ட ஒரு 4 ஓட்டமாக மாற்றம் செய்யப்பட அணியின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்திருக்கிறது. முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட 2 பந்து ஓவர்கள் நிறைவில் 28 ஓட்டங்களை விக்கெட் இழப்பின்றி பெற்றிருக்கிறார்கள். பாணந்துறை சூப்பர் விஷன் அணியினர். வெற்றி இலக்கு 15 பந்துகளில் 10 ஓட்டங்கள். வீசப்பட்ட பந்து வீச்சு அடித்தாடப்பட்டிருக்கிறது. அசங்கவினால் 6 ஓட்டம் கிடைக்கப்பெற அணியின் எண்ணிக்கை 34 உயர்வடைந்திருக்கிறது. வெற்றி இலக்கு 14 பந்துகளில் 4 ஓட்டங்களாக குறைவடைந்திருக்கிறது. வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு செல்லா பந்து வீச்சு என நடுவர் அறிய தந்திருக்கிறார். எதிரின்ற முறையில் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெற அணியின் எண்ணிக்கை 35 உயர்வடைந்திருக்கிறது. வெற்றி இலக்கு 14 பந்துகளில் 3 ஓட்டங்கள். ශමගින් පාන්දු පාර ඉල්ල කරමින් තරගයේ ඡා ගන්නවා අපේ කඩාලුලේ තවතනේ කල්කුඩා ඩොන් ටච් තරග මාලාවේ සූර්යයෙන් යටිට ජනක පීරිස් මාතාගේ කළමනාකාර යටතේ තරග කරන පානදුර සුපර් ෆැෂන් ක්‍රීඩකයන් අභිෂේක ලබන විට අනුසූරයෙන් යටිට කල්කුඩා ඩොන් ටච් කඩා සමාජයේ අනුසූරයෙන් යටිට අභිෂේක ලබනවා අපේ කඩාලුලේ මෙතනේ තව ස්වල්ප මොහොතකින් ජාසංගීත පිරිමතුල අමුයමේ මතකට සමගන්නවා ස්තුතියි. கிடைக்கப்பெற்றது 4 ஓட்டத்துடன் போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. கல்குடா டோன் டச் விளையாட்டுக் கழகம் நடத்தும் டிபிஎல்சி சுற்றுத்தொடரின் 4வது பருவ காலத்துக்கான சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சூப்பர் விஷன் அணியினர். அவர்களுக்காக எமது ஏற்பாட்டுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி போட்டி வரை வந்து 2வது இடத்திலே தங்களாக்கி இருக்கிறார்கள் கல்குடா டோன் டச் அணியினர். அவர்களுக்கும் எமது ஏற்பாட்டுக்குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.